வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. குபேர கலச அறக்கட்டளை நிறுவன தலைவர் காளீஸ்வரி மேடம் அவர்கள் இப்பொழுது அவரது ஜோதிட கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வார். அவர்களை வருக வருகன திருசக்தி ஜோதிட ஆய்வம் சார்பாக வரவேற்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நமது கரூர் ஆன்லைன் டிவி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஜோதிடர் மற்றும் ஜோதிட ஆர்வலர்கள் அத்துணை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இப்ப பாத்தீங்க அப்படின்னா திரிசக்தி ஜோதிட ஆய்வகத்தின் 6வது மாதாந்திர கருத்தரங்கில் பேச அழைத்தமைக்கு வையாபுரி ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இப்ப நாங்க திருப்பூர்ல குபேர கலச அறக்கட்டளை அப்படின்ற ஒரு விஷயம் நாங்க பண்ணி நண்பர்கள்லாம் இணைந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இப்ப வரைக்கும் 18 மாதாந்திர கருத்தங்கள் முடிச்சிட்டோம். வர்ற சனிக்கிழமை 19வது மாதாந்திர கருத்தரங்கம், அதனோட சனி பயிற்சியும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய அமைப்பு, இப்ப கதாநாயகர் யாரு? கோச்சார ரீதியான ஒரு விஷயத்துல மெயின் எப்பவுமே நான் கோச்சாரத்தை பத்தி தொடாம எந்த ஒரு ஸ்பீச்சும் நான் ஆரம்பிக்கிறதே இல்லை. கோச்சாரம் அப்படின்னாலே நம்மளுடைய ஜனன ஜாதகம் என்ன அனுபவிக்கணும், எந்தெந்த செயல்பாடுகள் எப்போ நடக்கணும் அப்படிங்கும்போது நம்ம பிறக்கும் போதே நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விஷயம். அதை செயல்படுத்துறது எப்போ எந்த வயசுல அப்படிங்கிறதுல கோச்சாரமே முழுமையான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு தன்மை. அதுல இப்ப கதாநாயகனா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சனி பகவான். அவரை பத்தி நம்ம பார்க்கலாம். சனி பகவான் அப்படின்னாலே 9 கிரகங்களே ஈஸ்வர பட்டம் பெற்றவர் அப்படின்னே சொல்லலாம். அதனோடு இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருநாதர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, என்னை ஈன்ற எனது தாய் தந்தைக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நம்ம போலாம் லெசன்ல. இப்போ இன்றைய கோச்சாரம் அப்படிங்கும்போது சனி பயிற்சி அப்படின்னால எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம், பயம் 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 பயம். குரு பயிற்சினா கொண்டாட்டமா இருக்கும். அடாடா, எப்போ வீடு வாங்க போறோம், எப்போ கல்யாணம் நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் உண்டு, அடுத்தடுத்த நிகழ்வுகள் அப்படியே மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆன ஒரு விஷயம் மக்களுக்கு இல்லையா? அதே மாதிரி சனி பயிற்சி அப்படின்னாலே கொஞ்சம் பயம் நடுக்கம் நிச்சயமா இருக்கும் அப்படின்ற எங்களுக்குமே இருக்கு அப்படின்ற விஷயம்தான். ஏன்னா சனி பகவான் நீதிமான்ங்க. அவருடைய செயல்பாடுகள், அவருடைய காரகத்துவத்தை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அவரை பார்த்து நம்ம பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. செகண்ட் ஒன் வந்து ராகு கேது பயிற்சி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் கொஞ்சம் பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது தான். இப்போ இதனுடைய வீரியங்கள், இதனுடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்னு நம்ம பகுத்து பிரித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேருக்கு தொழில் ரீதியான மாற்றத்துக்கு காத்துட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், இல்லை நான் புதுசாக தொழில் ஆரம்பிக்க போறேன்னு இருக்கட்டும், இல்லைங்க இந்த 2 வருஷமா தொழிலில் வந்து பெரிய நஷ்டத்தையே சந்திச்சிட்டு இருக்கேன்னு சொன்னா, மீண்டும் மீண்டும் நஷ்டமா இருந்தா ஆள் திவால் ஆயிடுவார் இல்லையா? அவருக்கும் ஒரு நல்ல காலம் வரணும். அப்போ இந்த சனி பகவான் தான் டிசைட் பண்றாரு. யாருக்கெல்லாம் 2.5 வருஷம் அடி விழுந்துச்சோ அவங்கெல்லாம் என்ன ஆக போறாங்க, அப்பாடா அப்படின்னு மூச்சு விட போறாங்க. ரைட்டா பாருங்க. செகண்ட் ஒன் வந்து யாரெல்லாம் தொழில் உருவாக்கணும் மொத அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு சனி பகவானுடைய பார்வை அவங்க ஜனன ஜாதகத்தோடு சம்பந்தப்படும் போது அற்புதமா வரக்கூடிய தன்மை அப்படின்ற ஒரு விஷயம்தான். அது எப்படி அப்படிங்கும்போது, இந்த கும்பத்தில் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சியா இருக்கக்கூடிய சனி பகவான் 3வது மாதம் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் சனிக்கிழமை, நல்லா நோட் பண்ணணும், இந்த சனி பயிற்சி தன்னுடைய நாளாக இருக்கக்கூடிய சனிக்கிழமையே பயிற்சி ஆகிறார் நைட் நேரத்தில். அப்படிங்கும்போது உண்மையிலேயே இந்த சனி பயிற்சி நிச்சயமா மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும், உலக ரீதியாவே சொல்லலாம். இப்போ இந்த 12 ராசி லக்னத்துக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். சனி பயிற்சி அப்படின்னாலே பொதுவாகவே எப்படி நம்ம குரு பயிற்சியை கொண்டாடுறோமோ அதே மாதிரி சனி பயிற்சிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா யார் யார் எல்லாம் பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறவங்க இருக்காங்களோ, ஒண்ணுமில்லை, சங்கல்பம் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். பரிகாரம்னா என்னங்க? சங்கல்பம். பகவானே, என்னுடைய லக்னத்துக்கு இந்த இடத்துக்கு வர்றீங்க, நான் சரியா என்னுடைய கடமைகளை சரிவர நான் செய்து யாரையும் ஏமாற்றாமல் சரிவர நான் செய்யறேன், கூட இருந்து நீங்க பார்த்துக்கோங்கன்னு சொன்னா என்ன, இந்த சனி பகவான் நிச்சயமாக பாதிப்பை தரமாட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஆனா பக்குவப்படுத்துவார். அவர் கொடுக்க வேண்டிய பலன்களை நிறுத்தி நிதானமாக செதுக்கி சிற்ப சிலையாக மாற்றும் தன்மை இந்த சனி பகவானுக்கே உரிய ஒரு விஷயம்.
பட்டையை தீட்டிய வைரமாய் சொலிக்க வைக்கக்கூடிய தன்மை. சனி தசாபத்தி யாருக்கெல்லாம் வருதோ பயங்கர கஷ்டம் கொடுக்குங்க. ஆனால் யார் யார் எப்படின்னு சட்டையை உரிச்சு காட்டி அவங்களை பக்குவப்படுத்தக்கூடிய தன்மை அவருக்கே உரித்தான தனித்துவமான ஒரு விஷயம். அப்போ இந்த சனி பயிற்சி அப்படிங்கும்போது மீனத்தில் இடம்பெறக்கூடிய சனி பகவான், இப்ப எல்லாரும் நினைக்கிற ஒரே ஒரு விஷயம், அப்பாடா எனக்கு நல்ல வேலை. நம்ம என்னதான் ஜாதகத்தை எடுத்துட்டு போய் பார்த்து நல்லா இருக்குன்னு நம்ம சொன்னாலும் ஏழரை சனி சம்பந்தப்பட அந்த மகர ராசிக்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அட அப்பா இன்னும் இருக்குதுப்பா ஏழரை சனியில பாதச்சனி போய்கிட்டு இருக்குன்றது ஜாதகத்தை கொடுத்த உடனே அவங்களே பேசிடுவாங்க. ஒரு சில பிரிவினர் இருக்காங்க. இப்போ இது நடக்குது, அட்டமத்தில் சனி பகவான் போறாரு, குரு மறைஞ்சிருக்காரு, எனக்கு இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி அவங்களே பேசிட்டு பணத்தையும் வச்சுட்டு போயிடுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த பயிற்சிகள் அவங்களுக்குள்ள ஆழ்ந்த மீடியா நிறைய வளர்ந்துருக்கு இல்லையா? அப்போ நிறைய விஷயங்கள் மக்கள் பார்த்துருக்காங்க. அப்படின்றதோட நல்லது செய்கிறாரா, நமக்கு என்ன செய்கிறார், பொதுப்படையான செயல்பாடுகளை விட்டு உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு அவர் நல்லது செய்கிறாரா, என்ன செயல்படுத்த போறாருங்கிறத தெரிஞ்சு நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க ப்ரிப்பேர் ஆனீங்கனாலே நிச்சயமா அந்த எந்த பயிற்சியாக இருந்தாலும் உங்களுக்கு மாபெரும் வெற்றியை கொடுக்கக்கூடிய பயிற்சியா இருக்கும் அப்படின்றது தான். இப்போ மீனத்துல இடம்பெறக்கூடிய இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா அவருடைய முழு நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கு. காலச்சக்கரத்துக்கு 12வது வீடு. நம்ம வெளிநாடு பிளஸ் வெளிநாட்டில் செட்டில் அப்படின்னாலே 9, 12 எடுப்போம் இல்லையா? ஜீவனக்காரகன், தொழில்காரகன், கர்மக்காரகன் பிளஸ் ஜீவனக்காரகன் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த சனி பகவான் 12ஆம் இடத்துல வரும்போது நிச்சயமாக நம்ம இந்த 12 ராசி லக்னக்காரர்களுக்கு எப்பவுமே காலச்சக்கரம் நிச்சயமாக இயங்கக்கூடிய தன்மை. காலச்சக்கரத்தோடு இணைத்து நம்ம லக்னத்தை எடுத்தா மட்டுமே பிரதானமான துல்லியமான பலன் கொடுக்க முடியும். அப்போ காலச்சக்கரத்தை நம்ம பலன் எப்பவும் சொல்லும் போதும் பயிற்சியாக்குரிய இந்த 12ஆம் வீட்டம் மறந்துடவே கூடாது. 12 முதலீடு சொத்துக்கும் இம்பார்ட்டன்ட், 2வது தொழிலுக்கும் வரும். ஒரு பரிணாமம், ஒரு பாவகம் தன்னுடைய பாவகத்தை பரிணாம வளர்ச்சி மூன்றாக பிரிக்கும். எப்படி ஜாதகர் தன்னுடைய இளைய சகோதரம் அப்படி 3 பிரிவா பிரிக்கிற மாதிரி தொழில் 10ஆம் இடம்னா அந்த 2வது தொழில் மற்றும் முதலீடு சம்பந்தப்பட்ட பரிணாம வளர்ச்சி 12 மறைமிடத்தை எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அங்க ஜீவனக்காரகன் வரும்போது யாரெல்லாம் வெளிநாட்டு தொழில் வெளிநாட்டு வேலைக்கு ட்ரை பண்றாங்களோ அப்பா உண்டுன்னு சொல்லலாம். ஏன் காலச்சக்கரத்துக்கு அவர் வலுவா வர்றாரு, தன்னுடைய சொந்த நட்சத்திரமும் அங்க இடம் பெறுது. யார் போராடுவாங்க, யாருக்கு ஈஸியா கிடைக்குங்கிறத தான் பார்க்கணும். சரிங்களா? பாதிக்கப்பட்டா போராட்டம் உண்டு. அந்த வீட்டில் சுக்கிரன் உச்சமாகக்கூடிய தன்மை. அப்போ வெளிநாட்டுக்கு போறதுக்கு நான் வெளிநாட்டு வேலை வாங்கி கொடுக்குறேன், பணம் கட்டுங்கன்னு சொல்லி எங்கேயும் ஏமாறாதீங்க. ஏன்னா இந்த மீனத்துக்கு சுக்கிரன் 3, 8க்குரியவர். பயணம்ன்ற ஒரு விஷயத்துல அவமானம் பிளஸ் விரயத்தை கொடுக்கக்கூடிய தன்மை வந்துடும். கவனமா இருக்கணும். ஸோ நம்ம எடுத்து வைக்கக்கூடிய பாதை சரியா இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு பல முறை நம்ம யோசனை செய்தாலே நிச்சயமா நல்ல ஒரு வழியில நம்ம நடக்கக்கூடிய தன்மை வரும் அப்படின்றதான். இப்போ மீனத்துல இடம்பெறக்கூடிய சனி பகவான் அப்படிங்கும்போது மகரத்துக்கு ரொம்ப ரிலீஃப்ன்ற மாதிரி ரொம்ப மன ரீதியாகவே அவங்க அப்படியே என்னமோ கொண்டாட்டமா இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஏழரை சனியா இருக்கட்டும், அஷ்டம சனியா இருக்கட்டும், அஷ்டாஷ்டம சனியா இருக்கட்டும், கண்டக சனியா இருக்கட்டும், அஷ்டம சனியா இருக்கட்டும், எந்த சனி பகவானுடைய அமைப்புகள் வரும்போது தான் ஒருவருடைய வாழ்க்கையில் பக்குவப்படுகிறார்கள். ஒரு குழந்தை பருவமாக இருக்கக்கூடிய நபர்கள் கூட தன்னுடைய வயதோட்டத்திற்கு ஏற்ப ஒரு பக்குவத்தை பெறுகிறார்கள் அப்படின்னா சனி பகவான் தான் கொடுக்கிறாரு. அவரும் தேவைதான், நமக்கு ஜீவனம் வேணும் இல்லைங்களா? அப்போ இந்த பெயர்ச்சியானது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு அப்படிங்கும்போது நிச்சயமா தொழில் ரீதியான விஷயத்துக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும், வெளிநாடு போகணும்னு காத்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வெளிநாட்டு யோகத்தையும், அதனோடு முதலீடு சொத்து சார்ந்த விஷயங்களுக்கு பயணங்கள் சார்ந்து வேலை ரீதியா தொழில் ரீதியா வெளிநாட்டுக்கு ஆர்டர் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கக்கூடிய தன்மை உண்டு. ஆனா வெளிநாட்டிலேயே இருக்கேன், குடியுரிமைக்காக நான் இது பண்ணிட்டு இருக்கேன், கிடைக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தையும் சப்போர்ட் பண்ணணும். இது 50 போது ஜனன ஜாதி நீங்க பண்ணும்போது அந்த குடியுரிமை சார்ந்த விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான தன்மைகள் கண்டிப்பா உண்டு. ஆன்மீக ரீதியான செயல்பாடுகள், ஆன்மீக கிரகங்க சனி பகவான். காவி வேட்டி கட்டாத சாமியார் சனி பகவான். அப்ப கும்பாபிஷேகம் சார்ந்து எங்கெல்லாம் நடக்குதோ,
மேசராசி மேசலக்கணக்காரங்க கும்பாசயத்துக்கு போயிட்டு வந்தா தொழில் விருத்தி, ஜீவனத்துக்கு எந்த குறைபாடும் ஏற்படாதுன்னு சொல்லலாம். அவங்களால ஏண்டதை அவங்க செஞ்சாலே போதும். இந்த சனி பெயர்ச்சியானது மகரத்துக்கு விடுபட்டு கும்பத்திற்கு பாதச்சனியாக இடம்பெறுகிறார். மீனத்திற்கு ஜென்மச்சனியாகவும் மேஷத்திற்கு ஆரம்பமாகவும் வருகிறார். கன்னிக்கு அஷ்டமச்சனியாக, சிம்மத்துக்கு அஷ்டமச்சனியாக, கன்னிக்கு கண்டகச்சனியாக வருகிறார். அப்போ தனுஷுக்கு 4ஆம் இடமாக அர்த்தாஷ்டம சனியாக வருகிறார். அப்படின்னா என்னங்க எல்லாம் ஒவ்வொரு பேராக சொல்றீங்க? அப்படின்னா என்னங்க? எந்த ராசிக்காரங்களும் பயப்படாதீங்க. தனுசு அர்த்தாஷ்டம சனி 4. உடல் ஆரோக்கியம், நேரத்துக்கு சாப்பிடுங்க. சனின்னா தாமதம். நல்லா சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. நமக்கு உழைப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய உடல் ஆரோக்கிய ரீதியான ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். அப்போ அதுல நீங்க ஹேண்டில் பண்ணுங்க. வீடு சம்பந்தப்பட்ட பொருளாதார ரீதியான மாற்றத்தை கொடுக்க வர்றாருன்னு வரவேறுங்க. இப்போ ஒரு விழா நடக்குது, அந்த விழாவில் சீஃப் கெஸ்ட் வர்றாங்கன்னா வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறோம். நம்மளை இயக்கிற, நம்மளை வாழ வைக்கிற, நம்மளுடைய பஞ்சபூதங்களாகவும் நவ கிரகங்களாகவும் இயங்கக்கூடிய தன்மையாக இருக்கக்கூடிய பெயர்ச்சிகளில் சனி பகவானை வரவேற்கத்தக்க விஷயம் அப்படின்றதுல பெருமையோடு நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா அவர் இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் நீதி நிற்காதுன்னே சொல்லணும். நல்லவன் கெட்டவன் காலில் விழுந்துட்டேன், மன்னிப்பு கேட்டுட்டேன், நான் பரிகாரம் செய்கிறேன், யாராக இருந்தாலும் என்ன பண்ண மாட்டார், விட்டு கொடுக்க மாட்டார். தன் கடமையை செய்வார். அப்போ நம்ம பரிகாரம் செய்கிறோமே, காப்பாற்றுங்கன்னு சொல்கிறோமே, காப்பாற்ற மாட்டாரா? நியாயமாக நடந்துக்கணும். அந்த நியாயத்தோடு நம்ம பரிகாரம் செய்யும் போது மழை பெய்து கொடை பிடிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தாங்கக்கூடிய பக்குவத்தை கொடுப்பார் சொல்லலாம். சரியா? அப்போ வேலையே இல்லாம இருக்கிறாங்க. எத்தனை பேர் வேலையில இருக்கவங்க? யாருங்க வேலையே இல்லாம இருக்கிறாங்க? கமெண்ட் வரும் பாருங்க. இந்த துலா லக்னக்காரர்களுக்கு கோச்சாரம் எப்பவுமே எந்த லக்னக்காரர்களாக இருந்தாலும் கோச்சாரம் பிரதானம் பிளஸ் லக்னத்தோடு இணைத்து பலன் சொல்லும் போது முழுமையான விஷயம் வரும். அப்போ இந்த துலா லக்னக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் வலுவா ஆட்சியா அற்புதமா இருக்காரு இல்லையா? ஜம்முன்னு உட்காந்துட்டாரு 2.5 வருஷம். கமிஷனுக்கு சூப்பருங்க, கமிஷனுக்கு சூப்பரு. கமிஷன் தொழில் நிக்காம வந்துகிட்டே இருக்கும். சரியா பாருங்க. ஆனா 4ஆம் இடம் சொத்து வண்டி வாகனம் இதுல போட்டேன், ஆட்ரேட் பண்ணினேன், பணம் வந்துச்சு, ஓடனேன், ரைட்டுங்க. ஆனா வாழ்வாதாரத்துல வேலைக்குனே போய் ஜீவனம் பண்றவங்களுக்கு இந்த 2.5 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. என்னதான் அவங்களுடைய ஜனன ஜாதகம் அற்புதமான ஒரு ஜாதகமா இருந்தாலும் கோச்சாரம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது அந்த 2.5 வருஷம் பாதகமா இருந்தா கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும், இல்லைன்னு கிடையாது. அது நிவர்த்தி அப்படிங்கும் போது அது மாறின உடனே நிச்சயமா அதுக்குண்டான செயல்பாடுகள் உண்டு. ஏன் வேலையில பிரேக் பண்ணுது? துலா லக்னக்காரர்களுக்கு 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு 5ஆம் இடம், அதாவது தன் வீட்டுக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் வலுவா இருக்கார். 5ஆம் இடம் வலுத்துட்டாலே 6 வேலைக்கு போக கூடாது. வேலையில தொந்தரவு கொடுக்கும், முடக்கடிக்கும், ஓட விடும். நிச்சயமா சம்பந்தப்பட்ட தொந்தரவு இருக்கும். ஆனா இந்த பயிற்சியில இவங்க விடுபடுவாங்க, இவங்க நிச்சயமாக விடுபடுவாங்க. வேலை கிடைக்கலைங்க, 2.5 வருஷம் வீட்டுல மரியாதை இல்லைங்க. நான் பார்த்தேங்க ஜாதகம், ரொம்ப கஷ்டங்க. ஜீவனம் இல்லைன்னா நம்ம எப்படிங்க இது பண்றது? ரொம்ப வருத்தமா இருக்குதுங்க. எங்கேயாவது ஓடிடலாமான்னு இருக்கேங்க. சனி அவருக்கு ஏற்கனவே ஆல்மோஸ்ட் சனி தசை வேற. சனி தனிமைப்படுத்துவார். அப்போ ஒண்ணும் இல்ல, நீங்க எதுவுமே பண்ணாதீங்க, பொறுமையா இருங்க. 3வது மாசம் சனி பகவான் இடம் பெறன உடனே, இது கார்னர் வீடு, புதன் நீச்சமாகக்கூடிய வீடு. கார்னர் எப்பவுமே டபுளா இயங்கும். புதன் வீடு மட்டும் இல்ல, 2 வேலை வரும். அவர் ஜாதகத்துல என்னென்ன கிரகம் இருக்கோ அந்த வேலை பக்கத்துல யார் யார் இருப்பாங்க, எந்த சம்பந்தப்பட்ட சமூகம் இருக்கும்லாம் சொல்லியிருந்தேன். அந்த வேலையை நீங்க செலக்ட் பண்ணுங்க, நிச்சயமா வேலை உண்டு. வேற எந்த இதுவும் 2.5 வருஷம் ஓட்டிட்டீங்க, 2.5 வருஷம் ஓட்டிட்டீங்க, 2 மாசம் ஓட்ட மாட்டீங்களா? ஓடிடல. சரி, அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் இந்த பெயர்ச்சிகள்ல குரு பகவான் வந்தா யோகத்தையும் சுப நிகழ்வுகளையும், சனி பகவான் வந்தா தொழில் மாற்றத்தையும் பொருளாதார மாற்றத்தையும் கொடுக்க வல்லவராக வருகிறார். ராகு கேது வரும்போது அதனுடைய செயல்பாடுகள் விரிவாக்கத்தை கொடுக்கும். 5 தலை ராகுன்னு சொல்லக்கூடிய எதை செஞ்சாலும் பெருசா பிரம்மாண்டமா செய்யும். கெட்டதா இருந்தாலும் பெருசுதான்,
நல்லது செஞ்சாலும் பெருசுதான். கேது எல்லாத்தையும் சுருக்கிறோம். ஆன்மீகமாக இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் சுருக்கிறோம். வெளியில் சுற்றிக்கிட்டே இருக்கிறவன என்ன பண்ணிடும், தூக்கி ஒரு ரூமில் போட்டு அடைச்சிடும். அது அவருடைய வேலை. அப்போ அதை செய்யும் ஆள் வேணும்ல. ஓடிக்கிட்டே இருக்கு, எனக்கு ரெஸ்டே இல்லைன்னு எத்தனை பேர் நம்ம கேட்குறோம்ல. அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்க வேணுமா இல்லையா? ரைட்டா? அப்போ இந்த 9 கிரகமும் இல்லை அப்படின்னா நம்ம இல்லை. சனி பயிற்சி நிச்சயமா மிகப்பெரிய பல கோடி பெயர்களுக்கு இந்த பயிற்சி நிவர்த்தியை கொடுக்குதுன்னு சொல்லலாம். வேலை ரீதியான, தொழில் ரீதியான மாற்றத்தோடு ஏன் நம்ம தொழில் எடுக்கிறோம், வெளிநாடு தொழில் எடுக்கிறோம்? அவருடைய பார்வை எங்க விழுகுதுங்க? அவருடைய 3, 7, 10ஆம் பார்வை 9ஆம் இடத்துல வெளிநாட்டில் தான் விழுகுது. மேல் படிப்பு, ஆராய்ச்சி சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகமாக இருக்கட்டும், ஆன்மீக பயன்கள், கும்பாபிஷேகம், கோயில் சார்ந்த வேலைகள், பழமையான கோவில்கள் சார்ந்த செயல்பாடுகள். குரு வீட்டில் சனி பகவான் வருகிறார். குருன்னா இறைவன், சனின்னா பழமையான கோயிலில் எடுத்து பாரம்பரியமான புதுப்பித்து கும்பாபிஷேகம் நடக்க போகுதுன்னு அழகா சொல்லலாம். அது நீர் வீடு வேற. கும்பாபிஷேகம் அற்புதமாக நடக்கக்கூடிய தன்மை, பலவிதமான மாற்றங்கள், யோகத்தையும் பொருளாதார வளர்ச்சியை கொடுக்க வருகிறார்னு நம்ம சொல்லணும். அடுத்தது அவருடைய பார்வை பார்க்கக்கூடிய தன்மை அப்படிங்கும்போது ஆல்மோஸ்ட் இங்க கேது பகவான் அவர் பெயர்ச்சியாகி 6ஆம் இடத்துக்கு, அதாவது இங்கேக்கு இங்க இந்த இடத்துக்கு போவார் இல்லையா? அப்போ அவர் பார்வை செய்யக்கூடிய கொஞ்சம் சனி பகவான் என்ன விஷயம்ன்றீங்க, என்னென்ன விஷயத்துல நான் கவனமா இருக்கணுங்க? ஒண்ணுமே இல்லைங்க, பெரிய கம்பசூத்திரம்லாம் இல்லை. நீங்க எதையுமே போட்டு மரத்தை வெட்டணும் இழுக்கணும். சனி பகவானுடைய விஷயம் என்ன அப்படின்னா எளிமை. அவர் இருக்கக்கூடிய இடத்துல எப்பவுமே தன்னை நான் பெருசுனே காமிச்சுக்க மாட்டாரு. உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தன்மை. நீதிமான்னு சொன்ன இல்லையா, ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரு கிரகம். நீதியா, நேர்மையா, நியாயமா, நம்மளுடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் செயல்பட்டால் ஒண்ணுவே போதுங்க. நிச்சயமா அவருடைய அருளாசி கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பா உண்டு. இப்போ யாருக்கெல்லாம் இப்போ ஒண்ணுமில்லை, இப்போ இருக்கிறோம், யாராவது ஒருத்தருக்கு நான் நல்லவனா நடிக்கணும்னா எத்தனை பேர்த்துக்கு தான் நான் நல்லவளா நடிக்க முடியும்? முடியாதுல்ல. அப்ப எல்லாருக்கும் நான் நல்லவளா மாறணும்னா என்னுடைய சுயத்தை நான் இழந்து விடுவேன் இல்லையா? ஏன்னா ஒவ்வொருவருக்குள்ளேயும் அவரவர்கள் திசா புத்தி என்னவோ அந்த கிரகம் இயக்குகிறது. அந்த கிரகத்திற்கு ஏற்றார் போன்று அவர்கள் பயணம் மேற்கொள்வார்கள். அப்போ இதுல மத்தவங்க அப்படிங்கிறத விட நம் செயல்பாடுகளை திருத்தமாக செயல்பட்டாலே நிச்சயம் சனி பகவானுடைய பாதிப்புகள் நிற்காது. என்ன ஒண்ணு, எந்த வேலை என்ன பண்ணக்கூடாது, அப்புறம்ன்ற விஷயத்த மட்டும் சொல்லவே கூடாது. சொன்னீங்க அப்படின்னா ஐயா ராசா வாயா தூங்கு, வாயா தூங்கு. 12ஆம் இடம் ஏற்கனவே தூங்குறது, படுக்கை அறை. அதனாலதான் சுக்கிரன் அங்க உச்சம். அப்போ சோம்பல் தன்மைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. கடமை செய், பலனை எதிர்பாராதே, அந்த கடமை உங்களை காப்பாற்றும். சோம்பலை விட்டாதலை நிச்சயமாக மிகப்பெரிய யோகத்தையும் மாற்றத்தையும் பெறக்கூடிய தன்மையை சனி பகவானுக்கு நிகர் யாருமே கொடுக்க மாட்டாங்க. அவரே உரித்தான ஒரு விஷயம். சுறுசுறுப்பா ஆக்டிவா பண்ணுங்க. 2வது சகிப்பு தன்மை. ஒரு இழுத்த உடனே வந்தோடனே நினைச்ச முடியுமா? இழுக்கணும். இப்ப நம்மளவே வீட்டுல எல்லாம் ஏதாவது ஒரு வேலை சொன்னா நம்ம செய்யறோமா? 4 வாட்டி ஓதனாதான் நம்ம ஒரு வேலையவே செய்யறோம். இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுடுறோம் இல்லையா? அப்போ சனி பகவான் சும்மாவா? பகவானுங்க ஒரு வேலை செய்யணும்னா சகிப்புத்தன்மை இருக்கா அப்படின்ற அளவுக்கு சோதிப்பாரு. அட போங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த வேலை தூக்கி போட்டு நம்ம திருமணம்னா என்ன பண்ணுவாரு? முடிஞ்ச வரைக்கும் போர் ஆடிட்டோம். அந்த கிணறு தோன்ற கதை தான். 9 அடி தோண்டிட்டோம், 10வது அடியில் வரும், போங்கப்பா என்னால் முடியலன்னு போட்டு போற மாதிரி. அப்புறமா கூப்பிட்டு கொடுப்பாரு. அந்த மாதிரி விடாமுயற்சி சனி பகவானுடைய அமைப்பு. நிச்சயமா வெற்றி உண்டு. உழைப்பு, நீங்கள் போட்ட உழைப்பு என்னைக்குமே வீணாகாதுங்க. அதுக்கு முழுமையான ஒரு விஷயம் சனி பகவானுக்கே ஒரு விஷயம். அவர் தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, நல்லவங்க கெட்டவங்கன்றதெல்லாம் கிடையாது. நீ என்ன செய்யற அந்த கர்ம வினைக்கு ஏற்ப நன்மைகளை சரிவர கொடுக்கக்கூடிய அந்த தராசுன்னு சொல்லக்கூடிய துலாத்தில் உச்சமாகும் சனீஸ்வர பகவான் நீங்க செய்யும் செயலுக்கான உரித்தான பலன்களை கண்டிப்பாக தருவார் அப்படிங்கிறது தான். கணக்கு வழக்கு எழுதுறதுக்கு நம்ம பக்கத்துல கணக்கு வழக்கு வைக்கிற ஒரு ஆளே போட்டு வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு தெரிஞ்சதை எழுதுவாங்க. பிரபஞ்சம் நம்மை கண்காணித்து கொண்டே இருக்கும். செய்யக்கூடிய சிறு சிறு செயல்பாடுகளுக்கும் கர்ம வினை உண்டு.
அதை அழிக்க வரக்கூடிய தன்மை அப்படிங்கும்போது நாம் முடிந்தவரை நமது செயல்பாடுகளை சரிவர செய்தாலே போதுமான விஷயம். நாளை என்று இல்லாமல் இன்று என்றே நம்ம செயல்பட்டாலே சனி பகவானுடைய காரகத்தை நாம் வெல்ல முடியும் அப்படின்ற ஒரு விஷயம். சகிப்புத்தன்மை, எந்த உறவாக இருந்தாலும் சகிப்புத்தன்மையோடு செயல்பட்டாலே நிச்சயமாக நன்றாக இருக்கும். அதே மாதிரி ஓட்டை பிச்சுக்கிட்டு விழுகணும்னு வீட்டில் படுத்து கிடந்தா வருமா? வாய்ப்பே இல்லை. அவர் என்ன பண்ணிடுறார், தர தர தரத்தான காலை இழுத்து வெளியில் போட்டு விட்டுருவார். வேலை செய்யணும், உழைக்கணும். ஸ்மார்ட் ஒர்க்கே எடுத்தாலும் அந்த ஸ்மார்ட் ஒர்க்குக்கு உண்டான ஆக்டிவிட்டீஸை நம்ம வந்து என்ன பண்ணணும், ப்ராப்பராக கொண்டுட்டு போகணும். அதுவே நடக்கணும் உட்காந்து அந்த வேலை கூட நமக்கு என்ன ஆகாது இல்லையா? ஸோ எப்போவுமே உழைப்பு 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 அப்படின்னாலே சனி பகவானுடைய தன்மைகள் நிச்சயமாக இந்த சனி பெயர்ச்சி மிகப்பெரிய மாபெரும் மாற்றத்தை உலகியல் ரீதியாகவும் சரி, இந்த 12 ராசி லக்னக்காரர்களுக்கும் மிகப்பெரிய மாற்றத்தையும் யோகத்தையும் தர வருகிறார். சரியா? அடுத்ததா அவருடைய பார்வைகள் பாருங்க. காலச்சக்கரத்துக்கு 2வது வீடு சனின்னா நம்ம காயின்ஸ் சொல்லுவோமா? சுக்கிரன் வீட்டை பார்க்குறாருங்க. குரு வீட்டில இருந்து சுக்கிரன் வீட்டை பார்க்குறாரு. ஒரு கனெக்டிவிட்டி பாருங்க. ஒரு கனெக்டிவிட்டி என்ன அப்படின்னா, ஃபினான்ஸ் ரீதியா கையிருப்பு பணம் சுக்கிரன், பெரும்பணம் குரு, சனி சில்லற பணம். காயின்ஸ் சொல்றல எல்லாம் ஜாயிண்ட் ஆகுதா? பார்வைகள் ரீதியா ஜாயிண்ட் ஆகுதா? அப்போ ஃபினான்ஸ் ரீதியா நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த சனி பயிற்சி எல்லாத்துக்குமே இருக்கும். ப்ளஸ் ஆர் மைனஸ். நீங்க ஏமாறுறீங்களா, போட்டுட்டீங்களா, சீட் பண்ணி தூக்கிட்டு போயிட்டானான்றது உங்க ஜாதகம். பட் ஆனால் பொருளாதார மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய வல்லமை இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம்தான். சுக்கிரனும் சனியும் நண்பர்கள் சொல்லுவாங்க. அந்த பார்வைங்கும் போது பொருளாதார ரீதியான காலச்சக்கரத்துக்கு 2வது வீட்டை பார்ப்பதால் நிச்சயமாக பொருளாதார மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை உண்டு அப்படின்றது தான். 2வது 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்து பார்வையில் கேது பகவான் ஆல்மோஸ்ட் இருக்கிறாங்க. சனிக்கேது இணைவு ஆன்மீகத்துக்கு மட்டுமே சிறப்பான ஒரு விஷயம். இந்த கேது பயிற்சி 5வது மாதத்துக்கு மேலே அவர் பக்கத்தில் போயிடுவார். படிப்பு மந்தத்தை படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கொஞ்சம் மந்தத்தை கொடுத்தாலும் கூட சரிவர அவங்க வந்து ஒரு முறைக்கு 2 முறை டியூஷன் சேர்த்துறது, இது மாதிரியான செயல்பாடுகள் எடுத்துக்கும் போது நிச்சயமாக நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயந்தான். அதனோட தொழில் மாற்றம் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஏற்கனவே இந்த சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். இன்னொரு விஷயம் நோட் பண்ணணும், ஜீவனக்காரகன் 10ஆம் அதிபதி. ஆனா 10க்கு 12ஆம் இடம் சொல்லக்கூடிய வீட்டை பார்க்கிறாரு. தொழில் ஆரம்பிச்சு விட்டுட்டு காய்ச்சக்கத்துக்கு பண்டு என்ன ஒருத்தவங்க கூப்பிட்டாங்க, நான் போனேன் ஆயிடும் தொழில் திவாலு. தேவையான வேலைகளுக்கு மட்டும் போகணும், பயணத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும். அப்போ தொழில் ரீதியான விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆரம்பிச்சு விட்டுருவாரு. முழு நட்சத்திரம் உத்திரட்டாதி இருக்கு. ஆனா அவருடைய பார்வைகள் 9ஆம் இடம், காலச்சக்கரத்துக்கு 9, 10க்கு 10ஆம் இடத்துக்கு 12ஆக வருது இல்லையா? அப்போ என்னதான் பயணங்கள் வந்தாலும் தேவையா, அதை ஆய்வு செய்து எடுத்து அதுக்கேற்ற மாதிரி தொழில கடமையே கண்ணாக நம்ம செயல்படும் போது நிச்சயமா நல்ல மாற்றத்தையும் யோகத்தையும் பெறக்கூடிய தன்மைகள் கண்டிப்பா உண்டு அப்படின்ற ஒரு விஷயம்தான். கிரக பயிற்சிகள்லயே எல்லா கிரகத்தை விட 2 வருஷமா பயிற்சி ஆகக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் தான். ஏன்னா வாழ்வாதாரம் மாறிக்கிட்டே இருந்த ஒரு வேலை நம்ம செய்யறோம், ஒரு தொழில் பண்றோம், மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டே இருந்தா நம்மளால முடியாது இல்லையா? இன்வெஸ்ட் பண்றோம், அந்த இன்வெஸ்ட் பொழுதானைக்கு நம்ம மாத்திக்கிட்டே இருக்க முடியுமா? அது ஒரு ஃபேஸ் வேணும்ல. அப்போ அந்த சனி பகவான் அழகா அற்புதமா காலச்சக்கரத்துக்கு 10, 11ஆம் அதிபதியாக இடம்பெறக்கூடிய அமைப்பு. அந்த பெயர்ச்சிகள் மிகப்பெரிய மாற்றத்தையும் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பு. அவருடைய காரகம். இன்னொரு விஷயம் என்ன, பொதுமக்கள் ரீதியாக இயங்கக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை உண்டு. ஏன் இங்க நம்ம பொதுமக்கள் அப்படின்னு எடுக்கிறோம்? இங்க வாங்க, கதையில வாங்க. சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்க இப்பெல்லாம் எப்படி இருப்பாங்க? சனி பயிற்சி நினைச்சு சூப்பரப்பா, ஏப்பா 8 அட்டமஸ்தானத்துல வர்றாருப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். உண்மையிலேயேங்க எனக்கு ஒண்ணுமே சொல்ல தோணலை. ஜாதகம் பார்க்க வர்றாங்க, கொடுக்குறாங்க. ஜாதகத்தை பார்த்து ஏங்க 8ஆம் இடத்துல வர்றாருங்க. ஆமாங்க வர்றாருங்க. என்னங்க பண்ணுவார், எனக்கு பயமா இருக்குதுங்க. அப்படிங்களா? ஓகேங்க இருங்க, சனி திசையே நடக்கலையேம்மா, ஏம்மா இப்படி பண்றீங்க? அப்போ என்னதான் நம்ம எடுத்து சொன்னாலும் இந்த பயிற்சிகள் ரீதியான விஷயங்கள், ஆனா அப்போ 8ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி அவருக்கு சனி தசை இல்லைனாலும் தாக்கம் இருக்காதா அப்படின்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் பார்வை செய்யக்கூடிய பாவக ரீதியான செயல்பாடுகள் கண்டிப்பா அந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் அப்படின்றதான். 2வது பிளஸ் என்ன மைனஸ் என்னன்றதை சொல்லி நம்ம அதுக்குண்டான செயல்பாடுகளை சரி பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயம்.
இப்போ என்னுடைய ஸ்டூடெண்ட்ல ஒருத்தருடைய ஜாதகம், அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் இடத்துல சனி பகவான் இப்போ போயிட்டு இருக்காரு. கடகலக்கணம் 8ல சனி பகவான் போய்கிட்டு இருக்காங்க. 8ஆம் இடம் கடகலக்கணம். கடகலக்கணத்தை பற்றி சொல்லவே வேண்டாம். சந்திரன், ஓடக்கூடிய தண்ணி, சுத்தமான தண்ணி, ஓடக்கூடிய நம்பி மனசு எப்படி இருக்கும்? ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு நிலையை பிடிச்சவங்கள வைக்கவே முடியாது. எங்க 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேங்க. எப்பங்க எனக்கு விமோச்சனம்? இந்த பயிற்சிக்கு மேலேயாவது நான் நல்லா இருப்பேனா? நான் ஒரே விஷயம் தான் சொன்னேன், வேற ஒண்ணுமே நான் சொல்லலைங்க. இந்த கடக லக்னத்திற்கு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதிடம், சனி பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரம் என்ன தெரியுங்களா அவருக்கு? அவிட்டம். சரி, 8ஆம் இடத்துல இருக்கிறாரு, கஷ்டப்பட்டீங்க, எல்லாமே பண்ணீங்க, அவமானப்பட்டீங்க, பண விரயம் பண்ணீங்க, ஓகே ரைட்டு. இன்னும் வருமா, நான் மீண்டு வருவானா, இன்னும் பயந்துட்டே இருக்கீங்களே. இப்போ நீங்க என்ன தேடி வந்திருக்கீங்க, இப்போ என்கிட்ட எதுக்காக வந்தீங்க? படிக்கிறேன். சரி, அடுத்து ஜோதிடரா வரப்போறீங்க, ரைட்டா? ஜோதிடம் அப்படின்னாலே இருளாக இருக்கக்கூடிய இடத்தில் ஒளியாக வைக்கக்கூடிய அந்த ஜோதியை வைத்து வெளிச்சத்தை, பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய தன்மை. இந்த சனி பகவான் 8ஆம் இடத்தில் வலுவாக செல்லும் போது கூட 5ஆம் இடம் சொல்லக்கூடிய காலச்சக்கரத்துக்கு 8 எல்லாம் பாருங்க. காலச்சக்கரத்துக்கு 8க்குரிய நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம். லக்னத்துக்கு 8ல அடுத்தவருடைய மறைபொருளை கண்டறிந்து சொல்லக்கூடிய வல்லமையான மிகப்பெரிய மாபெரும் சொத்தான ஜோதிடத்துக்குள்ள வந்திருக்கீங்க. எப்படி வந்தீங்க? சனி 8ல போறாரு, அவர் தானே கூட்டிட்டு வந்தாரு. அப்போ இப்படி எல்லாம் இருக்கு. நம்ம பயப்படணுமா? கெட்டதுமே நடக்குமான்னு சொல்லப்பட்டு நம்மளே எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா கெட்டது மட்டும்தாங்க நடக்கும். அந்த 8ஆம் இடத்துல தாங்க ரகசியம், புதையல், மாபெரும் பொக்கிசமே ஒளிஞ்சிருக்கு. அப்ப அவருக்கு இப்பேற்பட்ட ஜோதிட புதையலையே அவருக்கு இந்த சனி பகவான் 8ல போகும்போது வந்திருக்கு. அவரு உண்மையிலே திருப்தியான ஒரு விஷயம். இப்ப நம்ம சொல்லுவோம், 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து அடுத்த தசை வருது, நான் டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கேன், என்ன பிரிவு எடுக்கிறது? உங்க ரத்தத்தை பார்க்கணும், இல்ல அடுத்த ரத்தத்தை பார்க்கணும், நீங்க ஆபரேஷன் செக்ஷன் எடுங்கன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இப்ப 8ஆம் இடம் வலுவா இயங்குது, ஜீவனக்காரங்கனே அமர்ந்திருக்கான். ஜோதிடத்துல மறைபொருளை கண்டறிக்கக்கூடிய தன்மையில அற்புதமான தொழிலுங்க. அப்ப இது ஆன்மீக ரீதியான செயல்பாட்டுல சூப்பரா வருவாரு. ஏன்? காலச்சக்கரத்துக்கு 8ம் லக்னத்துக்கு 8ம் இணையுது. கோச்சாரம் எப்போது இங்க சனி பகவான் உள்ள சஞ்சாரம் ஆகிறோரோ ஜோதிடத்திற்கு அவர் உள்ள வந்தார். அப்போ பிறந்தப்பே வர முடியுமா? பிறக்கும் போதே ஜாதகம் இதுதான் அவருக்கு. அந்த 8ஆம் இடத்துல சனி பகவான். அப்ப எந்த காலகட்டத்தில் வரணும், எந்த பருவத்தில் வரணும், எந்த வயதோட்டத்தில் வரணும், என்ன நிர்ணயம் பண்ணுது? தசாபுத்தியோட கோச்சாரம் தான் நிர்ணயம் பண்ணுது. தசாபுத்தியோட இணையும் போது அப்ப எவ்வளவு முக்கியம் இல்லையா அந்த கோச்சாரம். ஸோ இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய மாற்றத்தையும் யோகத்தையும் தரக்கூடிய ஒரு அமைப்பு. எல்லாருக்கும் யோகத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய இந்த சனி பகவானை வரவேற்று அதனோடு இந்த பண ரீதியான செயல்பாடுகள் செய்யக்கூடிய அத்துணை பெயர்களும் சற்று நிதானமாக செயல்படுத்த வேண்டும். பெரும்பணம் சார்ந்த விஷயங்கள்ல எந்த ராசி லக்னக்காரங்களாக இருந்தாலும் சரி மாற்றம் வரும், யோகம் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஆனா அந்த இடத்துல உச்சம் பெறக்கூடிய சுக்கிரன் 3-8க்குரியராகவும் தன்னுடைய பார்வை குரு வீட்டுல 10க்கு 9 பார்க்கறதுனால நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஆத்துல போட்டாலும் அளந்தே போடுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம ஏன் செலவு பண்றோம், எதுக்கு செலவு பண்றோம், தேவையா, எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி நாம் சரிவர நாம் சுயம்புவாக உழைப்பின் பேர்ல அவரை முன்னாக வைத்து செயல்படும் போது நிச்சயமாக மாற்றத்தையும் யோகத்தையும் பெறுவோம் அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு, ஜோதிடம் கற்றுக்கணும் நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அதில் நீங்கள் தாராளமாக படிக்கலாம். நேரடி வகுப்பும் போய்கிட்டு இருக்கு. இல்லை நேரில் என்னால் வர முடியாதுன்னு நினைக்கக்கூடியவங்க ஆன்லைன் மூலியமாகவும் படிச்சுக்கலாங்க. ரெண்டாவது, இந்த சனி பயிற்சியோடு சேர்த்து சனி பகவானுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த மேடையில் பேச வாய்ப்பளித்த நமது வையாபுரி ஐயா அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 7708720893. இது என்னுடைய மொபைல் நம்பருங்க. ஜோதிடம் படிக்கிறதாக இருந்தாலும் சரி, ஜாதகம் பார்க்கறதா இருந்தாலும் சரி, நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. மிக்க நன்றி.
கோச்சார கிரகங்களை வைத்து பலன்களை எடுத்து நமக்கெல்லாம் சொன்ன காளீஸ்வரி மேடம் அவர்களுக்கு திருசக்தி ஜோதிட ஆய்வகத்தின் சார்பாக இப்பொழுது மரியாதை சிறப்பு செய்யப்படுகிறது. கோவையைச் சேர்ந்த கோகிலவாணி அம்மா சிறப்பு செய்வார்கள்.